வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் சரியாக போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரிஷபராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே சுலபமாக இருந்தது கிடையாது. வெளியில் பார்த்தா நீங்கள் அமைதியானவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளவோ போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. நான் பேசாமல் இருந்தால் எல்லாமே சரியாயிரும்னு நினச்சி பல விஷயங்களை மனசுக்குள்ளேயே அடக்கிட்டீங்க. அதனால தான் உங்களுடைய வழி யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை முழுசாக நம்புனீங்கன்னா அந்த நம்பிக்கை உடைஞ்சது தான். சொந்தமாக இருந்தவங்க, நெருக்கமாக இருந்தவங்க கூட சில நேரம் உங்களை சரியாக புரிஞ்சுக்கலை. நீங்கள் சொல்கிற வார்த்தையை பாதி கேட்டு பாதி புரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால தான் பல தடவை நான் யாருக்குமே தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே பொறுப்பானவங்க. வருமானம் வந்தாலும் அது உங்கள் கையில் நீண்ட நாள் தங்காமல் போயிருக்கும். குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காக செலவு பண்ணி உங்களுடைய தேவைகளை பின்னாடி தள்ளி வச்சிட்டிங்க. பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியே உங்களுக்கான சந்தோஷத்தையும் தள்ளி போட்டுட்டீங்க. அடுத்து வேலை அல்லது தொழில் விஷயத்தில் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது சரியாக மதிக்கப்படாத நேரங்கள் தான் அதிகமாக இருக்குது. மெதுவாக வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி சிலர் சொன்னாலுமே உண்மையிலேயே நீங்கள் பொறுப்போடு வேலை செய்கிறவங்க. ஆனால் இந்த உலகம் வேகத்தையே பார்க்கும். அதனால தான் உங்கள் திறமை வெளிச்சத்துக்கு வராமல் போன நேரங்களும் இருக்குது. உறவுகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிருப்பீங்க. எப்பவும் நான் புரிஞ்சுக்கணுமான்னு உங்கள் மனசு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம அமைதியாக எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மெதுவான மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றம் அப்படிங்கிறது சத்தம் இல்லாமல் வரும். பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி இல்லாமல் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் கவனிக்காமலேயே சில விஷயங்கள் உங்கள் பக்கம் சாய ஆரம்பிக்கும். முதல்ல மனசில் ஒரு தெளிவு வரும். எதை பிடிக்கணும், எதை விட்டுடணும் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எல்லாரையுமே திருப்தி பண்ணணும்னு நினச்ச நீங்கள் இனிமேல் நமக்கு நிம்மதி வேணும்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே நேர்த்தியாக மாற்றப்போகுது. பண விஷயத்தில் சின்ன சின்ன நல்ல வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். திடீர்னு பெரிய பணம் கிடைக்காம இருந்தாலும் நிலையான வருமானம் அப்படிங்கிறது உருவாகும். சேமிக்கணும்னு ஒரு எண்ணம் மனசில் பதியும். இதுவரையும் வீணாக போன செலவுகள் குறையும். நம்ம கையிலையும் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு தோணும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மெதுவாக உயரும். இதுவரைக்கும் உங்களுடைய பொறுமையை யாருமே பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் இப்போது நீங்கள் இல்லாமல் சில விஷயங்கள் சரியாக நடக்காதுன்னு அவங்களுக்கு புரியும். அதனால் உங்கள் பேச்சு அப்படிங்கிறது கவனிக்கப்படும். இது உங்களுக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே ஆறுதலாகவும் இருந்துகிட்டு இருக்கும். உறவுகள் விஷயத்தில் மனசை சோர்வடைய வச்ச உறவுகள் இயல்பாக விலகும். அதுக்காக சண்டை கோபம் எதுவுமே வேண்டாம். வாழ்க்கையே அந்த இடைவெளியை உருவாக்கும். அதே நேரம் உண்மையாக உங்களை நேசிக்கிற, உங்கள் அமைதியை மதிக்கிற உறவுகள் நெருக்கமாகவே இருப்பாங்க. உடல் நலத்தில் கூட முன்னேற்றம் தெரியும். மன அழுத்தம் குறையாததுனால உடம்பு லேசாக உணரும். தூக்கம் சரியாகும். உணவு பழக்கத்தில் கொஞ்சம் ஒழுக்கம் வந்தாலே பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி தான் சொல்லலாம். இப்போது ரிஷப ராசிக்காரங்க இந்த காலத்தில் ஒரு நினைவூட்டல் மாதிரின்னு சொல்லலாம். நீங்கள் மெதுவாக போனாலுமே தவறான பாதையில் போகவில்லை. உங்களுடைய பொறுமை தான் உங்களுடைய பெரிய பலம்னு கூட சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கை உங்களை அவசரப்படுத்தாது. உங்கள் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் சகிச்ச கஷ்டங்கள் இனிமேல் உங்களுக்கு அமைதியாக சந்தோஷமாக தான் மாறப்போகுது. ரிஷப ராசிக்காரங்க, நீங்கள் பல நேரம் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு நினச்சிருப்பீங்க. ஆசைகள் இருந்தாலுமே அதை வெளியே சொல்லாமல் அடக்கிட்டீங்க. காரணம், உங்கள் ஆசையை சொன்னால் யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ அல்லது நிறைவேறாமல் போயிருமோ அப்படிங்கிற பயம்தான். அதனால் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டீங்க. நீங்கள் அதிகமாக பேசாதவங்க, ஆனால் பேசினா உண்மையாக பேசுவீங்க. அந்த உண்மை தான் சில நேரம் உங்களுக்கு பிரச்சனையாக மாறி இருக்கு. சிலர் உங்களுடைய அமைதியை மதிக்காமல் உங்களை எளிதாக எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் பொறுமையை பலவீனம்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சுது எல்லாரும் நல்லவங்க இல்லை அப்படிங்கிறது. பண விஷயத்தில் உங்களுக்கு வந்த சோதனைகள் எல்லாமே சாதாரணமல்ல. வந்த வருமானம் எல்லாமே குடும்ப செலவில் கரைய உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் போயிருச்சு. சில நேரம் நம்மளை யாருமே தேவையில்லையான்னு கூட தோணியிருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உங்கள் உழைப்பில் தான் பலர் நிம்மதியாக இருந்திருக்காங்க. வேலை விஷயத்தில் உங்கள் மனசு பல தடவை உடைஞ்சிருக்கு.
உழைச்ச அளவுக்கு பாராட்டு இல்லை, பொறுப்பு மட்டும் அதிகம். உங்களுடைய முன்னேற்றம் தடைப்பட்ட மாதிரி தோணி இருக்கும். என்னால் இனிமேல் முடியாதோன்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த நினைப்பு அப்படிங்கிறது நிரந்தரமே கிடையாது. இப்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு திருப்தியை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த திருப்பம் சத்தமில்லாமல் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒருவர் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது உங்கள் நம்பிக்கையை மீண்டுமே எழுப்பும். மனசில் ஒரு தெளிவும் வரும். எல்லாருக்காக வாழ்ந்தால் போதும்னு நினச்சி நிலை மாறும். நானும் முக்கியம்னு உங்கள் மனசு சொல்ல ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் வந்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பாதி சரியான மாதிரி தான். பண விஷயத்தில் மெதுவாக நல்ல மாற்றம் வரும். இது வரைக்கும் பணம் வந்தாலுமே தங்காத மாதிரி இருந்து இனிமேல் கொஞ்சம் நிலைக்கும். சேமிக்கணும்னு மனசு சொல்லும். சின்ன சின்ன தொகை சேர ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய தைரியத்தையும் கொடுக்கும். குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போ உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பேசாமல் இருந்த விஷயங்களை கூட இப்போது கேட்கப்பட ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கு ஒரு மரியாதை வரும். இதுதான் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயமாகவும் இருந்துகிட்டு இருக்கும். உறவுகள் விஷயத்தில் இனிமேல் நீங்கள் எல்லாத்தையுமே தாங்கிக்கவே மாட்டீங்க. மனசுக்கு பாரமாக இருந்துச்சு அப்படின்னா உறவுகளில் இருந்து இயல்பாகவே விலகிடுவீங்க. அதுக்காக குற்ற உணர்வு அப்படிங்கிறது வராது. காரணம், நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறீங்கன்னு உங்கள் மனசுக்கே நல்லாவே தெரியும். உடல் நலத்தில் கூட நல்ல முன்னேற்றம் தெரியும். மன அழுத்தம் குறையாததுனால உடம்பு ரொம்பவே லேசாக உணர ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாள் இருந்த சோர்வு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். சின்ன நடைப்பயிற்சி, சீரான உணவு, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது ரிஷப ராசிக்காரங்க இனிமே வாழ்க்கையில் உங்களை சோதிக்க மட்டுமே செய்யாது, உங்களுக்கு நிம்மதியும் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் சகிச்ச வழி இனிமேல் உங்களுக்கு புரிதலாக மாறும். நான் இவ்வளவு தூரம் தாங்கி வந்திருக்கேன்னு உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்படக்கூடிய ஒரு நாளும் வந்துருச்சு. இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவே மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் ஓடவே தேவையில்ல, ஒப்பிடவும் தேவையில்லை. உங்கள் பாதை உங்களுக்கே சரியான பாதையை மட்டும்தான் காட்டும். அப்படி இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்படின்னா, மற்றவங்களுக்காக கஷ்டப்படுவீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு பெருசாகவே தெரியாமல் மற்றவங்க கஷ்டத்துக்காகவே ஓடிட்டு இருந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, செம்மையாக இருக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரம் காத்திருக்கவே செஞ்சுருப்பீங்க. நல்லது வரும்னு காத்திருந்து, புரிதல் கிடைக்கணும்னு காத்திருந்தீங்க, நிம்மதி வரும்னு காத்திருந்தீங்க. அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமானதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காத்திருந்த நேரத்தில் தான் மனசு ரொம்பவே அதிகமாகவும் காயப்பட்டிருக்கும். உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையானது. அதனால தான் சின்ன விஷயம் கூட பெரிய பாரமாக மாறிடும். வெளியே யாருக்குமே தெரியாத மாதிரி நீங்கள் அதை மறைச்சி வச்சுருப்பீங்க. நான் பேசினா யாருக்குமே புரியாதுன்னு நினச்சி பேசாமையே இருந்தீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தனிமையாகவும் மாறியிருக்கு. இவ்வளவு நாள் காத்திருந்த காத்திருப்புக்காகத்தான் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. இனிமேல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அழிஞ்சு போகுதுன்னு கூட சொல்லலாம். சில நேரம் உங்களுக்கு தோணி இருக்கும், நம்ம நல்லதாக நடந்துக்கிட்டாலுமே ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் நம்ம மேலே இவ்வளோ கஷ்டமாக நடக்குது அப்படின்னு. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காதனால மனசு சோர்ந்து போயிருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே ஆழமாக அனுபவிக்கிறவங்க. அதனால தான் கஷ்டமும் உங்களுக்கு ஆழமாக தான் தாங்கி இருக்கு. பண விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு நிலையில்லாததும் நிலைமையாகவும் போயிருக்கும். இப்போது ஒரு நேரம் கையில் இருக்கும், அடுத்த நேரம் இல்லாமல் போகும். அந்த நிலையில்லாத தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். நாளைக்கு என்ன ஆகும்னு யோசனை தூக்கத்தை கெடுத்திருக்கும். வேலை விஷயத்தில் நீங்கள் மாற்ற வேணும்னு நினச்ச நேரத்தில் தான் சூழ்நிலை உங்களை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். பொறுப்புகள் அதிகம், தேர்வுகள் குறைவு. அதனால் மனசுக்குள்ளே ஒரு எரிச்சல், ஒரு சோர்வு, இதே மாதிரி தான் எல்லாமே போகுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. உறவுகள் விஷயத்தில் உங்கள் நம்பிக்கை உடைஞ்ச இடங்களில் நிறைய யாரையாவது முழுசாக நம்புனீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை காயமாகவே திரும்ப உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெதுவாக எல்லார்கிட்டேயுமே ஒரு தூரமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த தூரம்தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலுமே உங்களை அது தனிமையாக்கி விட்டதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு வர ஆரம்பிச்சிருக்கு. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கை இனிமேல் சின்ன சின்ன சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த சிக்னல்களை எல்லாத்தையுமே கவனிச்சிங்கன்னா உங்கள் மனசு சொல்கிறது சரியாக உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும். முதல்ல உங்கள் மனசில் ஒரு அமைதி வரும். வெளி சூழ்நிலை மாறாமல் இருந்தாலுமே உங்கள் உள்ள ஒரு தைரியம் உருவாகும். நான் சமாளிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே உங்களுக்கு பெரிய பலமாகவும் மாறும். பண விஷயத்தில் இனிமேல் பயந்து முடிவெடுக்க மாட்டீங்க. தெளிவோட கணக்கோட நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. தெளிவில்லாத தேவையில்லாத செலவுகள் தானாகவே குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை சரியாகும். இந்த மாற்றம் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு உறுதியானதாக இருக்கும். இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.